Hi guys, welcome back to my channel Super Smart. So இன்னைக்கு daily aptitude seriesல நம்ம group 1 2017 question paperல கேட்ட அடுத்த question ஆன 43rd question பார்க்க போறோம். So 50 questionல இப்போ 43rd questionக்கு நம்ம வந்துட்டோம். இதுக்கு முன்னாடி போட்டிருக்க சொல்யூஷன் பார்க்கணும்னா மேல ஐ பட்டன்ல இதோட பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். அதுல 42 கொஸ்டினோட சொல்யூஷன் வந்து இருக்கு. நீங்க அதுல இருந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன கொஸ்டின் அதை எப்படி சால்வ் பண்ணுன்றத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ என்னையோட கொஸ்டின் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு கிளே வச்சு மலர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கோனு, ஒரு எம்எஸ்பியர், அப்புறம் வந்து ஒரு சிலிண்டர் வந்து மேக் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து பேஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது. அப்புறம் கோனுக்கும் சிலிண்டரோட ஹைட்டும் என்னவா இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா, ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஹைட்டு எதுக்கு சேமாக இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா, காமன் ரேடியஸ்க்கும் சேமாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ மொத்தமாக மூணுத்துக்கோட பேஸும் ஈக்குவலாக இருக்குது, கோனுக்கும் சிலிண்டருக்கு மட்டும்தான் ஹைட் வரும். ஸோ அது ரெண்டோட ஹைட்டும் ஈக்குவலாக இருக்குது. இந்த ஹைட் வந்து காமன் ரேடியஸ்க்கும் ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போது மூணுத்தோட வால்யூமோட ரேஷியோ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த கோனு, எம்எஸ்பியர், சிலிண்டர்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கோனு, இது சிலிண்டரு, இது வந்து எம்எஸ்பியர். எம்எஸ்பியர்னா ஸ்பியரோட பாதி தான் வந்து எம்எஸ்பியர். ஸோ கோனுக்கும் சிலிண்டருக்கு மட்டும்தான் ஹைட் இருக்கும், மற்றபடி எம்எஸ்பியருக்கு ஹைட் வராது. ஏன்னா எல்லா பக்கமும் அதுக்கு வந்து ரேடியஸ் தான் வந்து இருக்கும். ஸோ இந்த மூணோட பேஸும் வந்து ஈக்குவல். அப்படின்னா என்ன அர்த்தம், மூணுத்தோட ரேடியஸும் ஈக்குவலு, இந்த ரெண்டு ஹைட்டும் ஈக்குவலு. இன்னொன்று என்ன சொல்லிட்டாங்க, ஹைட் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, இந்த காமன் ரேடியஸ்க்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ இந்த எல்லாமே வந்துட்டு ஒரே விதமான மெஷர்மெண்ட்டில் தான் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இப்போ நமக்கு என்ன தெரியணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்முலா வந்து தெரியணும். எதுக்குன்னா கோனுக்கு, எம்எஸ்பியருக்கு, சிலிண்டரோட வால்யூம் ஃபார்முலா. ஸோ வால்யூம் ஆஃப் கோன் ஈக்குவல் டு, அடுத்து வால்யூம் ஆஃப் சிலிண்டரு, நெக்ஸ்ட் வந்து வால்யூம் ஆஃப் எம்எஸ்பியர். ஸோ வால்யூம் ஆஃப் கோனோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். அடுத்து சிலிண்டரோடது வந்து பை ஆர் ஸ்கொயர் ஹெச். அடுத்து வந்துட்டு ஹெமிஸ்பியருக்கு வந்து 2/3 பை ஆர் கியூப். ஏன்னா இதுக்கு வந்து ஹைட் வந்து கிடையாது. ஸோ இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னு சொன்னால், ஹைட்டு வந்து சேம். ஸோ ஹைட்டை வந்து ஹெச்ன்னு எடுத்துக்கலாம், ரேடியஸை வந்து ஆர்ன்னு எடுத்துக்கலாம். பட் ஹைட்டும் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க, ஆருக்கு வந்து ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ காமன் ரேடியஸோட வேல்யூவும் என்னன்னு தான் பார்த்தீங்கன்னா ஆறு தான், ஹைட்டோட வேல்யூவும் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆறு தான். ஸோ அப்போ இதோட ரேஷியோ தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ ஈக்குவல் டூவில் S2ல வந்து எழுதிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கோனோடது. ஸோ 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, ஹெமிஸ்பியர். அப்போது 2/3 பை ஆர் கியூபு. அடுத்து சிலிண்டர் வந்து பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஸோ இங்கே நம்ம வந்து இப்போ ஹெச்சோட வேல்யூவும் ஆரோட வேல்யூ, ஆர்னா என்ன ரேடியஸ்னு அர்த்தம், ஹெச்னா ஹைட்டு. நமக்கு இந்த கொஷின் படி ரேடியஸோட வேல்யூவும் ஹெச்சோட வேல்யூ சேம். அப்போ எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆர்ன்னு சப்மிட் பண்ண போகிறோம். ஸோ ஆர் ஸ்கொயர் இருக்க இடத்துல மறுபடியும் ஹெச்சுக்கும் ஒரு ஆறு. அடுத்து 2/3 ஆர் கியூப். நெக்ஸ்ட் பை ஆர் ஸ்கொயர் ஹெச் இருக்க இடத்துல மறுபடியும் ஒரு ஆர். ஸோ இங்கே என்ன வரும், 1/3 பை ஆர் கியூப், 2/3 பை ஆர் கியூப், இங்கே ஒரு பை ஆர் கியூப். ஸோ இப்போது பையும் ஆர் கியூபும் எல்லா இடத்துலையும் சேமாக இருக்குது. ஸோ எல்லாமே போயிடுச்சுன்னா மீதி என்ன இருக்கும், 1/3 2/3 1 இருக்கும். ஸோ இப்போ வந்து நமக்கு இதில் கீழே இருக்க வேல்யூ வந்து 3. ஸோ அதை வச்சு நம்ம காமன் அவுட் பண்ணால் இங்கே வந்து 1 வரும், இங்கே வந்து 2 வரும், இங்கே வந்து 3 இல்லாதனால மேலே போச்சுன்னா 3 வந்து வரும். ஸோ ரேஷியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1:2:3. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு ஆன்சர். ஸோ இதுக்கு வால்யூமோட ஃபார்முலா தெரிஞ்சு இந்த கொஸ்டினை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கனாலே இதை வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினோட சொல்யூஷனை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.